நான்லாம் ஒரு காலத்தில் பட்டிமன்றம்னா நான் வந்து நம்ம குன்றக்குடி அடிகளார், அதுக்கப்புறம் நம்ம மாப்போசி அவர்கள், வாரியார் வாரியார் ஏன்னா என்னுடைய உறவினன்றதுனால நான் அதையே திருப்பி சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன். பட்டிமன்றம்னா அந்த அற்புதமான பட்டிமன்றங்கள், கருத்தியலாக நடைபெறுகிற பட்டிமன்றங்கள், ஆழமான கருத்துக்களும் பண்பாட்டு திறனோடு வந்து விழுகிற சொற்களும், இதெல்லாம் மக்களை மிகச்சிறந்த அளவிலே மேம்படுத்துவதற்காக உதவின பட்டிமன்றங்கள்லாம் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் பட்டிமன்றம் எப்படி நடத்தணும், பட்டினப்பாலையில் வரிகளெல்லாம் வருகின்றன. அதெல்லாம் போய் இப்போ கடைசியில் என்ன ஆகிடுதுன்னா சும்மா ஒரு கேளிக்கை, அவ்வளோதான். பட்டிமன்றம்னா ஒரு கேளிக்கை, அதுதான் அது வாடிக்கையாக போயிடுச்சு இல்லையா. மேடையில் ஏறின உடனே எந்த விதமான தலைப்புக்கு வரணும்னு அவசியமே இல்லை. அவங்க வீட்டு அம்மா, அவங்க மனைவி, அப்பா, அவங்க பாட்டி, தாத்தா, இவங்களை பற்றிலாம் கொஞ்சம் கிண்டலாக பேசிட்டா முடிஞ்சு போச்சு பட்டிமன்றம். இல்லை, இப்படித்தான் மாறி போய் கிடக்குது. அது எங்களை போன்ற மிகப்பெரிய பேச்சாளர்கள், மிகப்பெரிய பட்டிமன்றம் மட்டுமல்ல, தமிழ் அறிஞர்கள் அவர்களுடைய வழிகாட்டுதலாம் பெற்றதுனால்தான் எங்களுக்கு இப்போ டிவைன் போட்டிருக்கீங்க இல்லையா, கலாட்டா டிவைன் போட்டிருக்கீங்க. முதல்ல டாக்டர் ஆஃப் டிவினிட்டி என்கின்ற டாக்டர் பட்டத்தை பெற்றும் பேர் எனக்கு அடியேனுக்கு உண்டு.